இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் டிஸ்கஷன் என்னன்னு தெரியுமா? இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை பற்றி அவ்வளோ நேரம் ஆழ்ந்து தியானித்து வெளிப்பாடுகளோட பேசுறது தான் பிரச்சனையே. வெளிப்பாடுகள்லாம் வரும், தீர்க்க தரிசனம்லாம் வரும். ஏய் நீ வேணா பாரு, 3 நாள் அந்த பொண்ணு ஓடிடும் பாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. கொடுமை. வசனத்தை யாரும் நம்ம ஆழ்ந்து படிக்கிறது இல்லை. கத்திரன் மேப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி, என்ன மேப்பரு தாழ்ச்சி ஒன்றும் புரியலையே, இதை ஆழ மாட்டோம். ஆனால் பக்கத்து வீட்டில் எதனா ஒன்றுன்னா என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? இன்றைக்கி நிறைய பேரோட வீட்டில் இதுதான் நடந்துருக்குது. அது நமக்கு தேவையில்லாதுப்பா. உங்களே நீங்களே பார்த்து சொல்லுங்கப்பா, தேவையில்லாதுப்பா. இதுக்குன்னே பைபிளில் கர்த்தர் ஒரு சம்பவத்தை வச்சிருக்கிறார். மற்றவங்கள பற்றி பேசினா என்ன ஆகுமோ? 12வது அதிகார வசனம் 1-2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். எத்தியோப்பியா ஸ்திரீனா கருப்பா இருப்பாங்க, அவங்க தான். இந்த கருப்பின பெண். ஆனால் மோசேவை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது அவன் சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தானோ, அவன் ரொம்ப அழகானவனாக இருந்தான். அவன் பிறக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தான்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்குது. மோசே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, பொண்ணு கருப்பாகுது இதை ஏன் கட்டின அவன் சொல்லவே இல்லை. அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமாக அந்த பொண்ணு கூட என்ன பண்ணுகிறான், வாழ்ந்துனுக்கிறான். ஆனால் இவங்க 2 பேருக்கும் டென்ஷன் ஆகுது. இந்த நாத்த நாரம், இந்த அண்ணன் நாரம், 2 நாருங்களும் சேர்ந்து இவன் கட்டின மனைவி பிடிக்கலையா, அதனால இவனுக்கு போய் குறை சொல்லுகிறாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேச மாட்டாரா? அதை என்ன பண்ணாரா? அந்த வார்த்தை கடைசியா முடியுது, கர்த்தர் அதை கேட்டார். சத்தமாமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை தெரியுங்களா? உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே வராது. இன்னைக்கு மற்றவங்க குடும்பத்தை பார்த்து 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 தான் இன்னைக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. கர்த்தர் கேட்டுட்டே இருந்தாரு, என்ன பண்ண தெரியுமா? உனக்கு கருப்பு தானமா பிடிக்கல, இந்தா வெள்ளையை வச்சு ஒன்று குஷ்டத்தை கொடுத்துட்டாரு. கருப்பு தானே உனக்கு பிடிக்கல, கருப்பாக இருக்கிறது தானே கம்ப்ளைண்ட் பண்ணுற, இந்த நீ வெள்ளையாயிடுன்னு சொல்லிட்டு உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குஷ்டரோகம் வந்து வெள்ளையாயிட்டாங்க அந்த அம்மா. நம்ம வீட்டு பிரச்சனையை தவிர இன்னொருத்தவங்களோட குடும்பத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தலையிடவே கூடாது. ஹலோ, அது யார் வேணா இருக்கட்டும். என் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வேணாம் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க.